ஒரு காலத்தில் நீலக்கற்கள் போல மின்னும் கடலின் ஆழங்களில் மெரிஸ் என்ற அழகான ஒரு மின்மீன் வாழ்ந்தாள். அவளது உருக்கைகள் 1000 முத்துக்கள் போல ஒளிர்ந்தன. அவளது முடி மென்மையான அலைகளில் தங்க கடல் வாழை போல மிதந்தது. மெரிஸ் சிறிய மீன்களிலிருந்து பெரும் திமிங்கிலங்கள் வரை எல்லோருக்கும் தனது தயவும் பரிவும் கொண்ட இயல்புக்காக புகழ் பெற்றவள். ஒவ்வொரு நாளும் மெரிஸ் தனது இரக்கம் நிறைந்த இதயத்துடன் விரிந்த கடலுக்குள் நீந்தினாள். அவள் கடல் உயிரினங்களை அன்பும் கவனமும் கொண்டு பார்த்து கொண்டாள். நண்டு தங்கள் வீடு செல்ல வழிகாட்டினாள். தவறுதலாக சிக்கிய டால்பின்களை வலைகளிலிருந்து விடுவித்தாள். காயமடைந்த ஆமைகளின் புண்களை கட்டி போட்டாள். அவளது சிரிப்பு இசை போல இருந்தது. அவள் சென்ற இடமெல்லாம் மகிழ்ச்சியும் அமைதியும் பரவியது. ஒரு நாள் கடல் ஒரு பயங்கர புயலை எதிர்கொண்டது. வலுவான அலைகள் சீற்றமாக எழுந்தன. பெரும் அலைகள் பாய்ந்தன. பல உயிரினங்களின் உயிரும் ஆபத்தில் சிக்கியது. துணிச்சலான இதயத்துடன் மெரிஸ் செயல்படத் தொடங்கினாள். மற்ற கடல் வாழ்வோர்களுடன் சேர்ந்து வழி தவறிய மீன்களை பாதுகாப்பான துறைமுகங்களுக்கு வழிநடத்தினாள். நட்சத்திர மீன்களை மீண்டும் பாதுகாக்கப்பட்ட பவளத் தோட்டங்களுக்கு தள்ளினாள். கவலையுடன் இருந்த கடல் நாய்களுக்கு எல்லாம் நன்றாக இருக்கும் என்று நம்பிக்கை அளித்தாள். புயல் கடலை கலக்கமாக மாற்றியது. ஆனால் மெரிஸ் இடையறாத முயற்சியும் அமைதியான உறுதியும் கொண்டு சமநிலை மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டது. கடலில் விரைவில் அவளது துணிச்சலும் கருணையும் பாராட்டி நன்றி கூறும் உயிரினங்களின் குரல்கள் முழங்கின. அவளது தன்னலமற்ற அர்ப்பணிப்பை கண்ட மர்மெய்ட்கள் ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்தனர். அழகிய கடல் ஆமைகள், புத்திசாலி முதுமை பெற்ற ஆக்டோபஸுகள் மற்றும் விளையாட்டு மனம் கொண்ட டால்பின்கள் அனைவரும் சுற்றி வந்தனர். குமிழிகள் போல உற்சாகத்துடன் அவர்கள் மெரிஸை மர்மெய்ட்களின் ராணியாக அறிவித்தனர். ராணியாக மெரிஸ் கடலின் வழிகாட்டு மொழியாக தொடர்ந்தாள். அவளது ஆட்சி பெரிய நிகழ்வுகளால் அல்ல, ஆனால் அவளது அசைக்க முடியாத தயவும் ஒற்றுமைக்கும் அர்ப்பணிப்பால் கொண்டாடப்பட்டது. மெரிஸ் அனைவருக்கும் தயவு என்பது எல்லாவற்றிலும் சக்தி வாய்ந்த மாயாஜாலம் என்று கற்றுத்தந்தாள். அவளது ஆட்சியில் கடல் அழகாக வளம் பெற்றது. அதன் பிறகு அவளது கதையை ஒவ்வொரு புதிய அலைக்கும் சொல்லி வருகின்றனர். ஒரு மர்மெய்டின் தயவால் அவள் அனைவராலும் விரும்பப்பட்ட ராணியாக ஆனாள்.